சாகா காலுன்னா காற்று. காற்று வந்து செத்ததே கிடையாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நம்ம உயிர் செத்ததே கிடையாது, உடல் தான் சாகுது. சாகா கால்னா காற்று, வேகா தலைன்னா ஆன்மா, போகா புனல்னா விந்து. இது நீ ரெண்டு மட்டும்தான் தெரிஞ்சுன்னு கேட்குறீங்க பொழுது. அதான் அவ்வளோ பெரிய அறிவாளி அவர், உன்னை கேட்டவர். இது முப்பொருள். இது சாகா கால், போகா புனல், வேகா தலை. இதை ஒன்றை விட்டுட்டார், சாப்பிட்டார். அவருக்கு தெரியல பாவம், என்ன பண்ணுறது, இன்னும் போன பொழுது வயசு. அதனால் இது மூணும் அழியா பொருள். விந்து வந்து உன் உடலுக்குள்ளவே அது அந்த மேகம் சூழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனல் பட்ட உடனே அது உனக்குள்ளவே மறையும். காற்றும் அழியாது, உயிரும் அழியாது, உன்னுடைய ஆன்மாவும் அழியாது. அதனால் சாகா கால், அந்த மூச்சாகப்பட்டது எப்பவும் செத்ததில்லை. போகா புனல், அது வெளியே போனதும் இல்லை. வேகா தலை, அதை நெருப்போ கத்தியோ மழையோ எதையுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சாகா கால், போகா புனல், வேகா தலைன்னு பேசுவாங்க. பிரார்த்தனை என்பது மூட நம்பிக்கையா அல்லது நல்ல நம்பிக்கையா சுவாமி? பிரார்த்தனைன்றது நல்ல நம்பிக்கை. ஆனால் பிரார்த்தனைப்படி நடந்துக்கணும், அதுதான் நல்லது. ஆனால் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அது மூட நம்பிக்கையாக மாறிடும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது பிரார்த்தனை எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னா நிறைய விதமாக இருக்குது. கணவன்கிட்ட மனைவி பிரார்த்தனை பண்ணுறா, எனக்கு இது வேணும் அது வேணும் இது செய்து கொடுங்கன்னு பிரார்த்தனை. தாய்கிட்ட பிள்ளைங்க பிரார்த்தனை, கடவுள்கிட்ட மனிதர்கள் பிரார்த்தனை. ஆனால் இந்த பிரார்த்தனைகள் சொன்னபடி நடந்துக்கணும். ஐயா நான் வரேன், கோவிலுக்கு வருவேன், ஆடி மாதம் 10ஆம் தேதி நான் கோவிலுக்கு வந்துடுறேன், போயிடணும். அப்படி போகலை, காசு கிடைக்கலங்க, 10ஆம் மாதம் வரேன்னு சொன்னங்க, காசு கிடைக்கல, அதனால் அடுத்த வருஷம் போகலான்னுக்கிறேன்னா, ரோட்டில் நடக்கும்போது ஒரு கல்லில் போய் உன் கால் இச்சிக்கிச்சுன்னா கூட அந்த பிரார்த்தனையால் இச்சிக்கிச்சுன்ற எண்ணம் உனக்கு வந்துடும். அதனால் எதையுமே சொல்லக்கூடாது. ஆனால் சொன்னால் அதை செய்துடணும். செய்யலைன்னா உன் மனசே உன்னை கொல்லும். கடவுள் வந்து எங்கேயும் பழி வாங்கிறதில்லை. சொன்னதும் உன் மனம், உன்னை கெடுக்கிறதும் உன் மனம். அதனால் அந்த மனம் தெளிவாக இருக்கணும்னா சொன்னதை செய்துடு, இல்லைன்னா சொல்லாமல் கம்மனிரு. சொல்லு. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி இன்னொரு சீடர் சார் அவங்க தான் கேட்க சொன்னாங்க. எல்லா சீடருங்க தான், நீங்கள் எதுவும் கேட்கறதே இல்லை, பாவம் அப்பாவிங்க நீங்கள். சொல்லு. இறந்த வீட்டில் உணவு உண்பதும் குழந்தை பெற்ற வீட்டில் உணவு உண்பதும் தீட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, அது வந்து தவறா, இது சாமிகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி, திட்டு எதாக இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் எனக்கு. என்ன சாமின்னு, இது மாதிரி எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை சாமி, நான் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் அப்பா இறந்த உடனே என்னப்பா பண்ணேன்னு. விளக்கு கொளுத்துனேன் அப்படின்னார். சரி, அப்புறம் என்ன பண்ணேன்? தேங்காய் உடைச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன்? கற்பூரம் கொளுத்துனேன். இதை பணத்துக்கு கொளுத்துனியா இல்லை கடவுளை கொளுத்துனியான்னு கேட்டேன். இல்லை, செத்து போன பணத்துக்கு எவனை கொளுத்துவானா சொல்லு. ஆனால் தலைமாட்டில் விளக்க கொளுத்தி தேங்காய் உடைச்சி வச்சுட்டான். வீட்டில் இந்த பொணத்தை வந்து ரோட்டில் போட்டுட்டான். என்ன சொல்லி போடுறான்? எதுக்கு தேங்காய் உடைச்சி வச்சுக்கிறான்? இவருக்குள்ளே இருந்த ஒளி வெளியே வந்துடுச்சு, அதனுடைய அடையாளம் நான் விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறேன். இவருடைய மனசில் 1000 அழுக்குகள் இருந்தது, இப்போ செத்த உடனே ஒன்றுமே இல்லை, வெண்மையாக இருக்கிறாரு, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு தான் ரோட்டில் போடுறோம் இல்லையா? அப்போது ஒரு மனிதன் இறந்த உடனே தீட்டான பொருள் எது? அந்த உடல். அந்த உயிரோ ஆன்மாவோ ஜீவனோ தீட்டான பொருள் கிடையாது.
அப்போது தீட்டான பொருளை எடுத்துன்னு போய் பொச்சிட்டேன். அப்போ அன்னையோடு அந்த தீட்டு போயிடுச்சு. மறுநாள் எங்கேருந்து வரும் தீட்டு? 3 மாதம் ஆகலைங்க, தீட்டு இருக்குதுங்க, கோயிலுக்கு போகலன்றான். இது அறியாமை. தீட்டுன்னு இந்த தீட்டு இருக்குது, நான் 3 மாதம் பொறுத்து கோயிலுக்கு போகணும், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதே தீட்டு தான் சொல்லின்னுக்குது. அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தால் நானும் இல்லை, நீயும் இல்லை, மந்திரமும் இல்லை, இல்லையா? முழு தீட்டு, அம்மாவனுடைய முழு தீட்டு நான் தான். அம்மாவுக்கு தீட்டு போச்சுன்னா நான் பிறக்க மாட்டேன். அந்த தீட்டு போதுன்னு தான் இன்றைக்கி கோடிக்கணக்கில் செலவு பண்ணின்னுக்கிறாங்க குழந்தை இல்லைன்ட்டு. அப்போது அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த தீட்டு வெளியே போகாமல் உள்ளே நின்னாதான் ஒரு கரு உருவாகும். அப்போ அந்த கருவே முழு தீட்டு தான். அதுக்கு உள்ளகிற பொருள் தீட்டு இல்லை, இல்லையா? ஆனால் இது உள்ளகிற பொருள் வெளியே போனோடனே இது விழுந்து போச்சு. இதை எடுத்து போய் மண்ணில் போட்டோ இல்லை கொளுத்திட்டோ பூட்டேன், அப்போ தீட்டு அந்த நிமிஷத்தோடு போச்சு, இல்லையா? எங்கே இருக்குது தீட்டுங்க? சொல்லு. இந்த சமாதி ஓப்பனு சீனா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பால் மறுநாள் சாவெட்டு போய் பொச்சாச்சு, மறுநாள் பால். இங்கே இது ஓப்பனிங்க, ஐயருங்கெல்லாம் சேர்ந்து ஓமம் வளர்த்திங்கிறாங்க. அப்போ ஐயருங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரிங்க அவங்க பாலுக்கு போயிட்டு வர்றாங்க, வரக்கூடாது அப்படின்னு. என்னத்துக்கு வரக்கூடாது? தீட்டு வரக்கூடாது. நான் கூட தீட்டு தான், அப்போ நான் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. அவர் கப்பு சுப்புன்னு வாயின்னு மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இதெல்லாம் அறியாமை. ஆனால் ஒரு பெண்களுக்கு தீட்டானா கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது சரியா தப்பா? சரியான விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விவேகானந்தரை பற்றி, ஷூ போட்டுக்கணும் கோயிலுக்கு போகிறது, மீன் துண்டு கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்தமான பொருள். அப்போது இந்த தீட்டுன்றது அசுத்தமான பொருள். அப்போ இந்த அசுத்தம் வரும்போது ஒரு 4 நாள் பொறுத்து கோயிலுக்கு போகலாம், ஆனால் வந்த அன்றைக்கே போகக்கூடாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிற, நீ எங்கேயோ போன, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கறி மீன்லாம் துண்ணுபுட்ட, கோயிலுக்கு கூப்பிட்டா வருவியா? ஏன்? உன் மனசு இருக்கும். அது மாதிரி பொம்பளைங்களுக்கு தீட்டாகி போச்சுன்னா அந்த 3 நாள் கோயிலுக்கோ இந்த பாடமோ பண்ணக்கூடாது. ஏன்னா நீ தேடுற பொருள் சுத்த பொருள், நீ சுத்தமாக இருந்து தேடணும். அதுக்காக போகணுமே தவிர செத்து போய் 6 மாதம் பொறுத்து தீட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது மடத்தானம், அறியாமை. அது சொல்லுங்க. இந்த பெண்கள் உபதேசம் நிறைய பேர் இங்கே வாங்கிருக்காங்க. சரி. அவங்களில் சில பேருக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் இருக்குது. சரி. அவங்க வந்து எல்லா நிலையும் நான் எப்படி பண்ண முடியும், எல்லா நிலையும் நான் பண்ணி தான் ஆகணுமா, என் உடல்நிலை அதுக்கு வந்து ஒத்துழைக்காவிட்டால் நான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. மனிதனுடைய உடல்நிலை ஒத்து வராது, இந்த பாடம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலன்னா விட்டுறது மேலு. அதை வழிகட்டாயமாக பண்ணி உடல் உபாதையை அதிகப்படுத்திக்காதீங்க. நான் பல பேருக்கு சொல்கிறேன், இந்த பாடம் வந்து மற்ற பாடம் மாதிரி கிடையாது, கடினம். இது அந்த கடினமானது பண்ணால் மன உறுதி வேணும், உடல் உபாதை இருக்கக்கூடாது, குடும்பம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதனால் உடல் உபாதை இருந்தால் தயவு செய்து விட்டுடுங்க. யாரும் அதுக்கிட்ட வழிகட்டாயம் பண்ணி மேலும் மேலும் உங்களுக்கு மனசில் உபாதை இருக்குது நமக்கு உடம்புல, இதை பண்ணால் ஜாஸ்தி ஆகிடுமான்ற எண்ணம் வந்தாவே ஜாஸ்தி ஆகிடும், இல்லையா? இந்த காலில் முள் கொத்திக்கிச்சுன்னா முள் எடுப்பாங்க, அது அவங்களே எடுத்துக்க முடியாது, அதனால் அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க காலை. பின்ன எடுத்துக்கணும். முள் எடுக்கும்போது அவன் பார்த்துக்கினே இருந்தான்னா நீ பின்ன கிட்ட எடுத்து போகும்போது காலை வலிச்சிப்பான், இல்லையா? அதனால் அவங்க சொல்லுவாங்க பச்சை மரத்தை பாருன்னுவாங்க. பச்சை மரத்தை பார்த்துனே இருந்தால் இவங்க முள் எடுத்துருவாங்க. அப்போ என்ன காரணம்? இது எண்ணங்கள் மாறும்போது இங்கே வலி இல்லை, எண்ணங்கள் அது மேலே வரும்போது வலிக்குது, இல்லையா? அப்போது இந்த மன எண்ணம் நமக்கு உபாதை ஆகிக்குது, நம்ம இதை பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்ற எண்ணம் வந்துச்சுனாவே உன்னால் பண்ண முடியாது. அந்த மாதிரி அரையும் குறையுமா பண்ணி அதுக்கிட்ட மல்லு கட்டாதீங்க. என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தைரியம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சாமி, மந்திரங்கள் மூலமாக கடவுளை நாம் வசியம் செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அல்லது கட்டுப்படுத்த முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நீ போடுவது துபாய்க்கு மனுஷனை வசியம் பண்ணலாம், மனுஷனை கட்டுப்படுத்தலாம், கடவுளை கட்டுப்படுத்த முடியாது. மந்திரம் பண்ணுறவனுக்கு முதல்ல கடவுள் எதுன்னு தெரியாது, தெரியாதும் போய் கடவுளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? மனுஷனை ஒன்றா கட்டுப்படுத்துவான் மந்திரத்தால்,
ஏன்னா அதுக்கு சக்தி உண்டு இந்த வார்த்தைக்கு. மனுஷனை ஒன்றும் வசைப்படுத்தலாம், அதுக்கு சில மைகள் உண்டு. ஆனால் கடவுளை எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? ஒரு மனிதன் சாக போகிறான், அவனுக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. அவன் மந்திரக்காரனை கூப்பிட்டு என் உயிர் போகாமல் வசைப்படுத்திடு அப்படின்னா படுத்திடலாமே. ஏன் பண்ண முடியல? அந்த மந்திரம் பண்ணவனே அவனை காப்பாற்றிக்க முடியல, அவனே போய் சேர்ந்துடுறான். அப்புறம் கடவுளை எங்கேருந்து வசியப்பட்டது? இதெல்லாம் ஒரு வாய் ஜாலாக்கு விஷயம், நிஜம் கிடையாது. கடவுள்கிட்ட எந்த பொருளும் நெருங்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வானத்திலேருந்து ஒரு மின்னல் வந்ததுன்னா இந்த கண்ணு நேரடியாக பார்க்க முடியல, பார்த்தா கண்ணு போயிடுது. ஆனால் அந்த மின்னல் மாதிரி அது எத்தனையோ வாட்ஸாம் அந்த மின்னலினுடைய வேகம். ஆனால் கடவுள் அந்த மாதிரி 1000 மின்னலுக்கு சமமானவன் கடவுளினுடைய ஒளி. அதை போய் இந்த கண்ணு பார்க்குமா? இந்த கண்ணே பார்க்க முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் இங்கே ஊருக்குள்ளே ஜனங்களை அப்பாவிங்களை ஏமாத்துகிற விஷயம். இங்கே ஒருத்தர் வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து, அன்றைக்கி தான் வந்தார் அவர். இங்கே அம்புஜம்மன்னு ஒரு சீடர் கோயம்புத்தூரில் இருந்தார், அவர் கூட இவர் இட்டுன்னு வந்தார். அவர் வந்தோடனே அப்படி இப்படி சுற்றினார். சுற்றிட்டு, ஏங்க உங்களுக்கு கிறிஸ்டினுங்க எதிர்ப்பு நிறைய இருக்குதுங்க, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்கண்ணா. ஐயோ போயான்னு, எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. இல்லைங்க ஆசிரமம் வளராதுங்கண்ணா. அவர் சொன்ன பிறகு பெருசாகி போச்சுப்போம். அதனால் இந்த மாதிரி அப்பாவிங்களை ஏமாத்துகிற வார்த்தைகள் அது நிஜம் கிடையாது. அதனால் அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை எந்த கொம்பனாலையும் வசைப்படுத்த முடியாது. வசைப்படுத்திட்டான்னா கடவுளை போகாத. அதனால் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில் அருணகிரிக்கும் அவருக்கும் பேட்டி. நீ பெரிய முருக பக்தன்றிய, முருகனை காட்ட முடியுமா, இல்லை முருகனுடைய வாகனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு. ஆனால் அவன் காளி உபாசகன், இவர் முருக பக்தன். இவர் முருகன் மேலே பாடுறாரு, ஆனால் முருகன் வரமாட்டேன்றார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காளி பக்தன் காளியை விட்டு முருகனை பிடிச்சிக்க வச்சுக்கிறான். அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, காளி மேலே பாட்டு பாடுறாரு. காளி மெய் மறந்து நின்று முருகன் வந்துடுறாரு. அது மாதிரி கடவுளை எந்த கும்பனாலையும் வசியப்படுத்த முடியாது சாமி. இதெல்லாம் ஏமாத்தின்னுங்கிற வேலை, அதெல்லாம் நம்பாதீங்க வாழ்க்கையில். நன்றி சாமி. ஒரு பொதுவான கேள்வி சாமி. இன்றைக்கு பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா? முடியாது சாமி, கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது. இப்போ நேற்று சாய் தர்மாலாம் தான் நேற்று போனோமில்ல, அந்த வீட்டில் 30 பேர் கூட்டு குடும்பம். அதில் 5-6 பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க, 30 பேர் சாப்பிட்ற வீடு அது. ஆனால் கூட்டு குடும்பம். ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது. காரணம் என்ன? எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது, இப்போ ஏன் அது சாத்தியப்படலை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் விவசாய பொருளுங்க வந்துக்கின்னு இருந்தது. ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்துன்னு இருந்தது. எல்லாரையும் வச்சு அந்த தாயை அனுசரித்து போயின்னு இருந்தால் அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது. இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறான், 2 பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான். கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா? சம்பாதிக்கிறவன் போடுவானா? ஒரு நாள் 2 நாள் விருந்தாளி மாதிரி போடுவான், 3ஆவது நாள் கட்டை எடுத்துப்பான், காலி பண்ணி வேறு வீடு எடுத்துக்கணுவான். அதனால் கூட்டு குடும்பம்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி. மனமே குரு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ மனம் போன போக்கில் வாழ வேண்டியதானே? எதுக்கு கட்டுக்க? பின்ன எப்படி வாழ்ந்துன்னுக்குறோம்? எப்படி வாழ்ந்துன்னுக்குறோன்றீங்க? மனம் பிடிச்சது பேசிக்கிறேன், மனம் பிடிச்சது கேள்வி கேட்டுங்கிறேன், மனம் பிடிச்சது உன் மனைவியை கட்டிக்கினேன், மனம் பிடிச்சது 4 குழந்தைய பெற்றுக்கினேன், மனம் பிடிச்சது அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்தேன். எல்லா மனத்தினுடைய செயல்பாடு தான் வாழ்ந்துக்கணும் மனிதனுடைய வாழ்வு. அதை மீறி எதுவும் கிடையாது. அப்போ நான் குரு பேச்சை தான் கேட்குறேன்னா? குரு பேச்சை யாருமே கேட்க முடியாது. இப்போ மனமே குரு குரு கேட்குறேன். குருன்னா உனக்கு குரு உன் மனம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் அதுவும் பேச்சை தான் கேட்பான், வெளியே இருக்கிற குரு பேச்சு கேட்க மாட்டான். அப்போது மனம்தான் பிறந்ததுலேருந்து இறக்க போகிற வரைக்கும் அவனை வழி நடத்துது. ஒருத்தனை பார்க்குது,
ஐயோ பாவமாகுது, ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு மனம் சொன்னால் கொடுக்குறோம். அதே மனம் சொல்லுது, அவனுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும்னு சொல்லுது. உடனே பாக்கெட்டில் எட்ட பணத்தை கூட பாக்கெட்டு உள்ளே போட்டுப்பான். மனிதனுடைய வாழ்வே மனனுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்குது. அதனால்தான் மனுஷன் துன்பப்படுறான். ஆன்மாவினுடைய ஆதிக்கத்தில் மனிதனுடைய வாழ்வு நடக்காது. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனத்தினுடைய அடிப்படையில் வாழறது கிடையாது, ஆன்மாவினுடைய அடிப்படையில் வாழறான். அதனால் அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. நன்றி சாமி. கொடிய நோய்களுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு விஞ்ஞானி, அதே போல் அடுத்த மனிதர்களுக்கு உணவு, உடை, இருக்க இடம் அப்படின்னு உதவி செய்கிற ஒருத்தர் ஒரு பக்கம். இதுக்கு இடையில் ஞானிகள், சித்தர்கள் இவர்கள்லாம் இவர்களை விட உயர்ந்தவர்களா? மனிதனோட சேர்ந்து வாழறவன் வேற, மனிதனை விட்டு விலகி வாழறவன் வேற. மனித இனத்தை விட்டு விலகி வாழறவன் ஞானிகள், சித்தர்கள். மனிதனுக்குள்ளே பணக்காரனாகவும் ஏழையாகவும், ஒருத்தன் கரும்பியாகவும் ஒருத்தன் தர்மசாலியாகவும் வாழறது மனிதனுக்குள்ளே வாழறது. நான் கொடுத்தா இன்னும் 10 பேர் என்னை நல்லவன் என்ன போகிறான், 10 பேர் கொடுக்கலன்னு சொன்னால் என்னை கெட்டவன் சொல்ல போகிறான். அதனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழறான். அவன் மனம் சொல்கிறது மாதிரி நடக்கிறான் வாழ்க்கை. அது மனிதர்களோடு சேர்ந்த வாழ்வு. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனிதன்லேருந்து வேறுபட்ட வாழ்வு. இவன் மனிதனுடைய வாழ்வு மனம் சொல்கிறத கேட்டுன்னு வாழறான். மகான்களுடைய வாழ்வு ஆன்மா சொல்கிறத கேட்டுன்னு வாழறான். மகான்கள் வேற, மனிதர்கள் வேற. பாராட்டியார் ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்கிறாரு. சரி. அவரே இன்னொரு இடத்துல ஏற்பது இகழ்ச்சின்றார். ஆமாம். இது சரியா இல்லையா? முன்னுக்கு பின்னு முரணா இருக்குது. எப்படி முரணாக்குதுன்றீங்க? ஐயமிட்டு உண்ணுன்னு சொல்றாரு, அப்ப அதை ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்றாரு. இல்லை இல்லை, ஐயமிட்டு உண் அப்படின்றதுக்கு பொருள் என்ன? ஐயமிட்டு உண்ண இறந்து வாழ். ஏம்பா, ஐயமிட்டு உண் இறந்து வாழறதா? அது அது எப்படிப்பா இறந்து வாழறதாவும்? ஐயமிட்டு உண் அப்படின்னா நீ எதை சாப்பிட்டாலும் அடுத்தவனு கொடுத்து சாப்பிடு, அது ஐயமிட்டு உண் சொல்றாரு. ஆமா, அதை ஏற்பது இகழ்ச்சின்றாரு. ஆமா, அதை யாருக்கு இகழ்ச்சி? வாங்குறவனுக்கு இகழ்ச்சி. பிச்சை போட்டு வாழுன்னு சொல்றது அவையினுடைய குரல், அது பெருமைக்குரியது. ஆனா அதே அவை சொல்லுது பிச்சை வாங்கி பழைக்கிறது இழிவுன்னு சொல்லுது. அப்ப அதனுடைய பொருள் என்ன? எல்லாரும் ஒருத்தர் வாங்காத அளவுக்கு வாழ்ந்து காட்டுன்றதுக்கு அர்த்தம். அது இழிவுபடுத்தி பேசல. அப்ப தர்மமே செய்ய முடியாது. தர்மமே நீ இப்ப எல்லாரும் வசதியா இருந்தா நீ ஏன் தர்மம் பண்ற? தர்மம் பண்றவன் வலிமையோட இருக்கிறான், தர்மம் வாங்குறவன் வலிமை இழந்துக்கிறானே. நீ வலிமையா வாழ்டான் தான் அவை சொல்லுது. ஆனா நமக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை ஏற்றக்கூடாது. சொல்றாரு அறிவை அறிவால். நல்லா யோசிக்கணும். அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில். என்ன புரிஞ்சுது? எவ்வளோ குழப்பங்குது பாரு. இப்படி தான் சிக்கலாக சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை நான் மாட்டின்னு சாகணும். சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே. அறிவை அறிவால் அறிந்தேன். ஆமாம், நான் செய்கிறது செயல் சரி, அறிவான செயல் செய்கிறேன் அப்படின்னு நான் எனக்கே தெரியணும். ஒரு செயலை முட்டாள்வாள் செய்யட்டம்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் அறிவை ஆராய்ந்து அறிவோடு செய் ஒரு செயலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதான். ஆமாம், சரியாக செய்துக்கிறன்ற அறிவில் ஆராய். செய்த அறிவு கொண்டு தான் ஒரு வேலையை செய்த. ஆனால் செய்த வேலை சரியா இல்லையான்னு அறிவு கொண்டு ஆராய்ஞ்சிப்பார். அதனால் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல். அதுதான் முக்கியம். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாரு? பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம். இந்த அறிவிலேருந்து நான் விலகாமல் அதிலேயே ஓண்டுக்கணும். ஆனால் பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பிரிஞ்சால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரியலைன்னா ஒரு பேர் இருக்குது.
பிரியலைன்னா எனக்கு அறிவாளின்னு பேர், பிரிஞ்சன்னா முட்டாளுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? அதனால் இந்த அறிவுலேருந்து நான் பிரியாமல் அறிவோடுவே இணைஞ்சி வாழணுன்றார். அப்படி ஞானம் வேணாம், அறிவுபூர்வமாக ஒரு செயலை உலகத்தில் நீங்கள் வாழும்போது யோசித்து செய்கிறீங்கன்னாவே அதில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம். ஆனால் ஆதங்கத்திலையோ ஆத்திரத்திலையோ செய்யும்போது அதில் பிழைகள் ஏற்படும். அது இருக்கக்கூடாது. சொல்லு சாமி. இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த காலத்தில் வந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்றாங்களே, அது எப்படி சாமி? அதை நான் ராகு காலம் யமகண்டத்தில் தான் சாமி செய்யறது நான். ஏன்னா ராகு காலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் மனுஷன் வகுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா காலமும் நல்ல காலம், இறைவன் வகுத்த காலமெல்லாம். அதனால் எந்த காலமாக இருந்தாலும் என்னால் எப்பெல்லாம் செய்ய முடியுமோ செய்வேன். ராகு காலம் யமகண்டம் நான் பார்க்க மாட்டேன். மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவர் கேட்டார், சாமி கிராணம் பிடிக்குது சாப்பிட்லாமா? நான் கிராணத்தில் தான்ப்பா சாப்பிட்டு வந்தேன்னு. இல்லையா? ஏன்னா உன் மனசில் ராகு காலத்தில் நம்ம செய்தால் இது ஏதாவது ஆகிடும் நினச்சிட்டின்னா செய்யாது. நல்ல காலத்திலே செய், பகல் காலத்திலே செய், ராகு காலத்தில் ஏன் செய்கிற? ஆனால் எதுவும் இல்லையா, கடவுளை விட எந்த காலமும் உயர்ந்தது இல்லையா நினச்சா செய்துடு. ஏன்னா நான் எந்த காலத்தையும் நம்புறதில்லை கடவுளை தவிர. ஏன்னா கடவுளை விட உயர்ந்தவன் வேறு எதுவும் எனக்கு தெரியல. அதனால் நான் எல்லா காலத்துலேயும் என்னால் முடிஞ்ச செயல்கள் செய்வேன். ஆனால் நான் செய்கிறேன் எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் செய்யுங்க, பயம் இருந்தால் விட்டுடுங்க. இன்னொரு கேள்வி இருக்குது, என்னோட நிலையில் அதை கேட்கலாமான்னு தெரில, கேட்கணும். ஐயா வீடியோவில் சொல்லியிருக்காரு, சிவம் வந்து சக்தியை படிச்சுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். சக்தி வந்து பஞ்சபூதத்தை படிச்சுன்னு சொன்னார். பஞ்சபூதம் வந்து உயிரினத்தை படிச்சுன்னு சொன்னார். உயிரினத்தை படிச்சுது அப்படின்னு சொன்னார். அட் லாஸ்ட்டாக வந்து சிவத்தை வந்து ஓங்காரம் படிச்சுதுன்றாரு. அது கேட்கலாம். ஓங்காரம்னா அப்படின்னு என்ன சார்? ஓங்காரம் சிவத்தை படைக்கக்கூடிய பொருள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் விதைக்கு ஒரு மரத்துக்கு விதை எப்படி காரணமோ எல்லாத்துக்குமான காரணம் தேடி 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 போனால் அதுதான் சிவம். சிவம் படைக்கணும்னு தனக்குள்ளகிற சக்தியை வியாபகம் பண்ணி படைச்சது தான் இப்போ நம்ம பேசுகிற எல்லாமே. சிவம் எங்கேயும் அவதாரம் எடுத்ததில்லை. சிவனுக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை. சிவன் யாரையும் பெருமை பேசக்கூடிய இடமும் யாருக்கும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சிவத்திலேருந்து உதிச்சது, எல்லாம் சிவத்திலே போய் ஒடுக்கமாக போகுது. அப்போ ஓங்காரன்ற பொருள் முப்பொருளாகுது. அகாரமாகவும் உகாரமாகவும் மகாரமாகவும் இருக்குது. இது மூணு விதமாக பொருளாகவே பிரிஞ்சே இருந்தால் மனுஷனோட செயல் நடக்கும். மூணும் என்னைக்கு ஒன்று சேர்ந்ததோ அன்னைக்கு செயல் நின்று அவன் மகானா மாறிடுவான். அந்த ஒன்று சேர்க்குற விதையை தான் இந்த கலை. புரியுதா? ஒன்று சேர்த்துணும், வாழ்நாளுக்குள்ளே சேர்த்துருவோமா? சேர்த்துருவோம். இன்னொரு கேள்வி சாமி. ஐயா வந்து பல தடவை வந்து பல விளக்கம் கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, ஒன்றும் பாக்கி இல்லை. இருந்தாலும் ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு வேணாம், மீடியாவில் சொல்லக்கூடாது, மாஸ் மீடியாவில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டாரு. கேட்கலாமா தெரியல. அதாவது ஒரு இடத்துல வந்து அதாவது சிவனை படிச்சது நம்ம தான் அப்படின்ற மாதிரி, மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி, சிவனுக்கு அப்பன் நாம தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு இடத்துல வந்து கடவுள், அப்போ அந்த கடவுள் யார் படைச்சிது அப்படின்ற கேள்விக்கு வந்து அதை மீடியாவில் சொல்லக்கூடாதுன்னு தவிர்த்துட்டாரு. அதுக்கு எதனா ஒரு இன்ட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முழுசாக சொல்ல சார். இந்த கேள்வி இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த கேள்வி ஐயா கிட்ட வந்து கேட்டதுக்கு அது ஒரு பேக்ரவுண்டு இருக்குது. நம்ம ஐநாவரத்தில் பரசுராம லிங்கேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு எதிர்க்க குளம் இருக்குது. அந்த குளத்தோட காம்பவுண்டை சுற்றி என்ன பண்ணுது, கடைங்க இருக்குது. அந்த கடையில் ஒருத்தர் அயன் பண்ணினுக்கிறாரு. அந்த அயன் பண்ண போகிற கடையில் துணியை திரும்ப கொடுத்துட்டு சும்மா வர வேண்டியது தானே, போனோமா துணியை கொடுத்தோமா வர வேண்டியது தானே. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அயன் பண்ணுறவரை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட பேசுகிறவனே இப்போ அயன் பண்ணுறவரை ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா அதை படித்தாரு இதை படித்தாருன்றியா, சிவத்தை யார் படித்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவொடனே கேள்வி கேட்டவருக்கு ஒரு புரியவே இல்லை. தலையை பிச்சுக்கின்னு என்ன பதில் சொல்ல தெரியாமல், ஏன்னா யாரையுமே சாதாரணமாக நினைக்கக்கூடாதுன்றது தான் இதில் இருக்கிற விஷயம். அவர் அயன் பண்ணுறாரு, அவருக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு பாடம் பண்ணக்கூடிய சீடம் போய் அவரை போய் கலாய்க்கிறப்பல. நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, பாடம்லாம் பண்ணுறான், நம்மளோட பெரிய ஊரில் அறிவாளி யாருக்குறான்
ஊரில் இருக்கிற ஒரே ஆளிவாரி நம்ம தானே அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். அந்த மாதிரி ஒரு நினைப்போட ஒரு அயன்மெண்ட் ஒன்று போய் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எதிர்கேள்வி வருது. கேள்வி கேட்டால் ஒரு எதிர்கேள்வி வரும்ல, அந்த எதிர்கேள்வி ஏன்பா எல்லாத்தையும் படித்ததெல்லாம் ஓகேப்பா சரி, அப்போ சிவனை படித்தது யார் அப்படின்னு இவர் சொல்ல தெரியாமல் கம்முன்னு வந்துட்டாப்புல ஜெகா வாங்கி. யாரை போய் கேட்குறது? அப்போ அந்த சீடை என்ன பண்ணுறது, வந்து கேட்குறாரு, சாமி இந்த மாதிரி போனேன், அவன் ரொம்ப திமிர் பூச்சவங்க போல சாமி. யார்? அந்த அயன் பண்ணுறவர். சாமி அவனுக்கு இருக்கிற நெக்கில் ரொம்ப கொஞ்சம் நஞ்சம் இல்லை சாமி, ரொம்ப திமிர் பூச்சுவேன். போய் சொன்னால் தலையை ஆட்டாமல் திரும்பி இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு சாமி. எனக்கு கோபம். சரி நீ என்னப்பா சொன்ன? சாமி எனக்கு கோபம் வந்துச்சு வந்துட்டேன். ஏயா அறிவு இல்லை உனக்கு, நீ என்னத்துக்கு பாடம் பண்ணுற? சிவனை படைச்சதை நீ தாண்டான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. ஒரு கேள்வி வந்தவொடனே அடுத்த செகண்டை சொல்கிறாரு, டேய் சிவனை படைச்சது நீ தாண்டா சொல்ல வேண்டியது தானே. புரியுதுங்களா? நீ இல்லைன்னா சிவனை பற்றி யார் பேசுவா? யாரால சொல்ல முடியும்? ஒரு மாடு வந்து சொல்லுமா, ஒரு மரம் வந்து சொல்லுமா, உலகத்தில் யாரால பேச முடியுமா? பேசின்னு இருக்கிறதே மனுஷன் தானடா. அப்போ அந்த மனுஷன் தான் சிவனை படைச்சான், அதை சொல்ல வேண்டியது தானே. ஆன் த ஸ்பாட்டு ஒரு செகண்டை கூட சொன்ன உடனே பதில் சொன்னார். அதை தான் நம்ம ஐயா கிட்ட இருக்கிற அந்த ஞானம். நீ 1000 பாடம் பண்ணாலும் ஞானம் வந்துடாது. இறைவன் கொடுத்தாலன்றி கிடைக்காத ஒரு பொருள், எந்த கடையிலும் கிடைக்கவே கிடைக்காத பொருள், 1000 செல்வத்துக்கு ஈடானால் பொருளாலும் இல்லாது ஞானம் மட்டுமே. அந்த ஞானத்தை யார் கொடுப்பா? இறைவன் கொடுத்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அவன் கொடுத்தால் மட்டும்தான் நம்மளால பேச முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த பேக்ரவுண்டு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு ஸ்கோப் இருக்குது சாமி. புரியுதா? அதனால என்ன தெரியுது, யாரையுமே சாதாரணமாக எடை போடக்கூடாது. யார் வேணா எங்கே வேணா இருப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம 63 நாயன்மார்கள் படித்தோன்னா எல்லாம் படித்தவங்களா? எல்லாம் பெரிய செல்வம் தானா? ஒன்றுமே கிடையாது. வண்ணா இருக்கிறாரு, துணி துவச்சவங்க சாதாரண இருக்காரு, எவ்வளோ பேர் எல்லாம் அடிமட்டத்தில் இருந்தான். இறைவனை அடைஞ்சவங்க ஃபுல்லாக அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க தான். யாரும் மேல் ஜாதின்னு சொல்லக்கூடிய அங்கேருந்து வந்தவங்க மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ மிச்சம் பேர்லாம் யார்? அடிமட்டத்தில் யாரை இந்த சமூகம் அமைக்க வச்சிருந்ததோ அங்கேருந்து தான் ஞானமே உருவாச்சு. யாரு தீண்டக்கூடாதவன் தீண்டத்தகாதவன் யாரை இந்த சமூகம் சொல்லிச்சோ அவன் தான் மகானாவும் சித்தனாவும் மாறி இந்த உலகத்தை காப்பாற்றினுக்கிறான். அப்போ எல்லாமே எங்கேருந்து வந்தது? கீழேருந்து தான் வந்தது. அதனால் நாம் யாரையுமே சாதாரணமாக எடை போடவே கூடாது. அப்படி ஒரு சம்பவத்தில் வந்தது தான் இந்த கேள்வி. சிவனை முட்டாசீடன் ஒருத்தரை சாதாரணமாக எடை போட்டு போனது போய் மூக்க உடைச்சின்னு வந்ததோட விளைவு. புரியுதுங்களா? நாமெல்லாம் அப்படிலாம் போக மாட்டோம். சொல்லு. காலம் வந்து 120 வருஷம் சொல்கிறாங்க. ம். அப்போ அந்த 120 வருஷத்தை கடந்தும் வாழ முடியுமா? 120 வயசே இல்லையே. அதாவது மகான்கள் அந்த பராசர் அந்த ஜோதிடர் எப்படி சொல்கிறேன், அந்த 9 கிரகமும் அந்த அந்த கணக்கு இருக்குது. அதில் வந்து 120 வருஷம் வரும். அந்த 120 வருஷம் வகுப்பட்டது. ஆனால் இப்போ நீங்கள் கூகுள் 122 வருஷம் கூட வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, 140 125 கூட வாழ்ந்தவங்க. அது எப்படி வாழ முடியுமா? இல்லை அவங்க கணக்கு தப்பாக இருக்கும்? சரி, ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி யாராவது வாழ்ந்துக்கிறாங்களா? ஃபஸ்ட்டு வாழ்ந்தது கிடையாது. அதுக்கு தான் வாழ்ந்ததே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பொய். ஜோசியம் என்றது எங்கே யூஸ் பண்ணோம்? ஒரு நெருப்புக்குது, ஒரு வீட்டையே இருக்கலாம், ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்காவும் அந்த நெருப்பை மாற்றலாம். புரியுதா நான் சொல்கிறது? நெருப்பு மாதிரி வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தேவையான அளவு அந்த ஜோசியத்தை பயன்படுத்திக்கலாம். உனக்கு நேரங்காலம் தெரியாது, எப்போ எதை பண்ணுன்னு தெரியாது. ஒரு ஜோசியம் பார்த்துக்க வேணாம். நம்பிக்கை இருந்தா, எல்லாரையும் சொல்கிறது இல்லை, நம்பிக்கை இருந்தால் சாமி இந்த காரியத்தை எப்போ தொடங்கலாம் கேட்டு தொடங்கினா அதோட அதை விட்டுணும். வாழ்நாளெல்லாம் நிழல் மாதிரி ஜோசியத்தை கையில் வச்சுன்னு தெரிஞ்சிருந்தா விமோச்சனமே இல்லாமல் காலி ஆகிடுவோம். ஜோசியம்ன்றது வழி துணைக்கு வச்சுக்கலாம், வாழ்க்கை துணையாக மாற்றிடக்கூடாது. அதாவது நான் ஆரம்பத்தில் நம்பிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா ஜோதிடத்தை நம்புறதை விட்டுட்டேன். அதாவது ஜோதிடத்தை என்ன பொறுத்து உண்மைதான், ஆனால் அதை நம்புறதை விட்டால் தான் இந்த பாதைக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி. அதே வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிரொலிச்சிக்கினே இருக்கும். நீ ஆரம்பத்தில் இப்போ சொன்ன பற்றியா ஃபஸ்ட்டு, சாமி என்னால் கஷ்டப்படும் போது ஜோசியத்தெல்லாம் தேடி ஓடணுன்னு, அதோட பாதிப்பு ஒன்றும் விட்டு போகலை. அதனால தான் எங்கே சுற்றினாலும் அங்கே வந்து நிற்கிற. நல்லா பாடம் பண்ணி ஜோசியத்தை நம்பாத. புரியுதா?
அதை தாண்டினா வேற ஒரு வாழ்க்கை இருக்குது. இறைவனை மீறி ஒரு சக்தி இல்லை. அதை நம்பினா எந்த ஜோசியமும் வேலை செய்யாது. சரி. புரியுதா?